வணக்கம். சாதனை நாயகன் சதய நட்சத்திரம் கும்பராசி. சதயம் ராகுவோட நட்சத்திரங்க. ராகுனாலே பிரம்மாண்டம். இவர்கள் செய்யக்கூடிய எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். சதய நட்சத்திரக்கு உதாரணமாக ராஜராஜ சோழனை சொல்கிறோம். அவர் 1000 வருட காலத்துக்கு பிறகு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு சதய நட்சத்திரம் தான் காரணமாக இருக்குது. இவங்கள்ட்ட கொடுக்குற வேலை எல்லாமே அந்தளவுக்கு துல்லியம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் இவங்களை சுற்றி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எந்த நேரமும் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது சதய நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே உண்டு. சதய நட்சத்திரோட அதிதேவதை யமன். இவர்கள் நிற்கிற இடத்த பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. அந்தளவுக்கு ஏதாவது செஞ்சு விட்டு போயிடுவார் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இவர்களுக்கு உள்ள பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மன ரீதியான பிரச்சனை இருக்குங்க. எந்த நேரமும் ஏதாவது ஒரு போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். இரவில் தூக்கம் அப்படிங்கிறது இருக்காதுங்க. அதிகமாக தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புவாங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்டதுனாலேயே மன ரீதியான பாதிப்புகளை அதிகம் சந்திக்கிறாங்க. வயது ஏற ஏற பார்த்திங்க அப்படின்னா அதிக மனக்குழப்பங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். சதய நட்சத்திரம் வெற்றி பெறுவதற்குள்ள சூத்திரம் என்ன அப்படின்னா இவர்கள் ஒரு குருவை வழிகாட்டியாக எடுத்துக்கணும். அவர்கள் சொல்படி தான் நடந்துக்கணும். இன்றைய காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி ஒரு ஜோதிடர் சொன்னார் அப்படின்னா அவர்களை நீங்கள் வழிகாட்டியாக எடுத்துக்கிடுங்க. அதன்படி செயல்படுங்க. ஏன்னா ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும். அந்த பிரம்மாண்டத்தை உச்சியில் கொண்டு வச்சு அங்கேருந்து கீழேயே தள்ளி விட்டுரும். அதற்கு பிறகு உங்களால் ஏந்திரிக்கவே முடியாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு குருவை வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சதய நட்சத்திரக்காரர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு போகலாம். நன்றி.